ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸில் நம்ம மத்திஷா பத்திரன்னா அவரோட பழைய ஆக்ஷனுக்கு வந்துட்டாரான்ற கொஷின் சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அது உண்மையா இல்லையா அண்ட் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். அண்ட் இது கூடவே அஸ்வின் வந்து சிஎஸ்கேக்கு திரும்பி வரப்போகிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன், அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க T20 சீரீஸில் நம்ம பத்திரனா சூப்பராக போட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி நியூஸ் ஆரம்பிச்சது கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 15 ரன் தான் கொடுத்திருந்தாரு ஆல்மோஸ்ட், அண்ட் செகண்ட் மேட்ச்ல 40 ரன் கொடுத்தாரு, பட் 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னு 2 மேட்சும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு கம்பேரிங் டு வாட் வி ஹவ் சீன். அண்ட் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பத்திரானா வந்து அவரோட பழைய ஆக்ஷனுக்கு வந்துட்டாரு, பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு, சூப்பராக போடுறாரு, பவர் பிளேலையும் நல்லா போடுறான்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இவரோட பவுலிங் ஆக்ஷன் பார்க்கணுமேனு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் செகண்ட் மேட்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் மேட்ச்ல ஒரு 45 ரன் கொடுத்தனால பெருசா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்த அளவுக்கு டாக்ஸ் வந்து செகண்ட் மேட்சுக்கு போகலை. சரி, ஹைலைட்ஸ்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாங்க. ஹைலைட்ஸில் ஏதாவது தெரிய வருதான்னு. அண்ட் இங்கே சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோட்டோஷாப் பண்ணி ஒரு இமேஜ் போட்டிருப்பேன். ஒரு சீரீஸ்லையும் பத்திரானாவோட பவுலிங் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு. அண்ட் அகைன் ஒரு டிஸ்க்ளைமர், அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு ஒரு பிக்சருக்கு மேலே இன்னொரு பிக்சர் வச்சுட்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 100% அக்யூரேட்டாக இருக்காது, பட் ஸ்டில் நம்ம பேசுகிற அளவுக்கு டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு இதுக்கு போதுமானதாகவே இருக்கும். குவிக்காக அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லங்கா T10 லீகில் ஒரு ஆக்ஷன் மாற்றிருக்கான்ற மாதிரி ஃபஸ்ட் நியூஸ் வந்துச்சு. நம்ம ட்விட்டரில் விகாஷ் பிரதர் அவங்க தான் ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வைரல் ஆச்சு. அண்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் சரி ரைட்டு மற்ற சீரியஸ்லாம் எப்படி பண்ணுறாருன்னு ஒரே இமேஜ் மேலே அப்படியே டாப் ஆஃப் தட் அரேஞ்ச் பண்ணி பார்த்தோன்னா ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்குமேன்ற ஐடியா வந்ததுனால இதை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிக்சரில் நம்பர் 2 and 3 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோயர் பால் வர்சஸ் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து சீரியஸ் அப்போ ஒன்று நடந்திருக்கும், நியூசிலாண்டில் போய் ஆடிட்டு இருப்பாங்க ஸ்ரீலங்கா. அண்ட் அந்த சீரீஸில் எப்படி போடுறாருன்றதை பார்த்துருப்போம். அண்ட் அங்கே தான் ஒன்று நோட் பண்ணது அவரோட ஃபாஸ்டர் பாலுக்கும் ஸ்லோயர் பாலுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு. ஒரே விதமான ரிலீஸ் பாயிண்ட்டில் ஸ்லோயர் பாலும் போடல, ஃபாஸ்டர் பாலும் போடல. ஃபாஸ்டர் பால்லாம் கொஞ்சம் கீழே இருந்துச்சு, ஸ்லோயர் பால்லாம் கொஞ்சம் ஹைட்டாக நார்மல் கட்டர் பால் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி கொஞ்சம் ஆங்கிள் கொடுத்து பிச் பண்ணி திரும்ப வைக்கிறதுக்காக அவர் அப்படி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 2 டெலிவரிஸ் அந்த நியூசிலாந்து சீரீஸ்லேருந்து எடுத்தது. அண்ட் இதுக்கப்புறம் நம்பர் 4 and 5 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட 2024 and 2023 சீசன். அண்ட் இதில் கிளியராக நோட் பண்ணுறது என்னன்னா நம்பர் 4 and 5 வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டெம்ப் லைனில் இருக்கும். நம்பர் 4 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெம்ப் லைனில் இருக்குது, நம்பர் 5 வந்து லெக் ஸ்டெம்ப் லைனில் இருக்குது. ஐபிஎல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த காமனான 2 சீசன்லையும் பார்க்கும்போது ஸ்டெம்பை டார்கெட் பண்ணி அவரோட ரிலீஸ் பாயிண்ட் இருந்திருக்கும் கைஸ். அந்த லைனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டெம்பை டார்கெட் பண்ணி தான் போட்டிருப்பாரு. ஸோ அவரோட ஆக்ஷனுக்கு லேட் ஸ்விங் அவர் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும்போது ஈஸியாக அப்படியே இன் ஸ்விங் இங்கே யாருக்கார நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருந்தாரு. அண்ட் இந்த பர்டிகுலர் இமேஜ் இந்த ட்ரிஸ்டன் சப்ஸோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் பால் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பிக்சர் தான் லாஸ்ட் செகண்டில் லேட் ஸ்விங் ஆகி போல்ட் ஆவார். அண்ட் அதுவே நம்பர் 6 பாருங்க, நம்பர் 6ம் நம்பர் 2 ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ பேசிக்காக சவுத் ஆஃப்ரிக்கா T20லையும் அந்த நியூசிலாந்து சீரீஸ் அகேன்ஸ்ட் எப்படி போட்டாரோ அதுதான் அவர் போட்டிருப்பாரு. அண்ட் அதனால தான் ரன்ஸும் நிறைய வாரி வழங்கினாரு, அதையும் நம்ம பார்த்துருந்தோம் அந்த சீசனில். ஸோ பேசிக்காக என்ன ஆச்சுன்னா அவரோட யூஸ்வல் யூஎஸ்பி பாயிண்ட்டாக இருந்தது அந்த லோயர் ரிலீஸ் பாயிண்ட்டில் ஸ்டெம்ப் லைனில் போட்டதை மாற்றிட்டு நார்மலாக ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷனில் போடுற பவுலர் போடுற மாதிரி அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ ப்ராபப்ளி நம்ம என்ன யோசித்தோம்னா அவரோட இன்ஜுரி அவருக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் ஒன்று. அண்ட் ரெண்டாவது அவர் பவர் பிளேல போடணும்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிலீஸ் பாயிண்ட், ஒரு மலிங்கா மாதிரியான ரிலீஸ் பாயிண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் கண்ட்ரோலும் கிடைக்கும், பாலை வந்து வெளியே இருந்து உள்ளே ஸ்விங் எடுத்துகிட்டு போக முடியுன்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்கலாம். ப்ளஸ் அவர் வைடும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஒரு வெர்சடைல் பவுலராக வருவோம்னு நினச்சி கூட அவர் ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், பட் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகலை. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து நம்ம சிஎஸ்கேக்கும் ஒரு விதமான பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸ்குவாட் ஒரு காம்போசிஷன் சரியில்லை, பிளேயர்ஸ் சரியில்லை, தவறான இடத்துல நிறைய செலவு பண்ணிட்டு மெகா ஆக்ஷனில் சொதப்புறனால டீமில் 1008 ஓட்டை இருக்கே, இது எப்படி ஒட்ட வைக்கணுன்றது தெரியாமல் வேறு வழி இல்லாமல் பத்திரானாவை ரிலீஸ் பண்ணாங்க. விச் இஸ் அகெயின் அ குட் பாயிண்ட் அட் த ஸ்டேஜ். அவர் அந்த பாயிண்டில் அவரோட பவுலிங் ஆக்ஷனை திரும்பி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த சீசன் நடுவிலே சொல்லியிருப்பாங்க நாங்கள் சரி பண்ணுறோம், திருப்பி பேக் டு ஸ்கொயர் 1 போகிறாரு, திருப்பி சரி பண்ணுறோம், திருப்பி பழைய மாதிரி போகிறாருன்ற மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்குன்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. உள்ள டீம் வச்சுட்டே ஒன்றும் பண்ண முடியல, இதில் இவரை வச்சுட்டு இவரை ட்ரெயின் பண்ணலாம் முடியாதுன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் KKR ஒரு 20 கோடிக்கு பத்திரானாவை எடுக்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட ஆரம்பித்தார். அண்ட் ஹைலைட்ஸில் பெருசாக இமேஜ் கிடைக்காதனால ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் கிடைச்ச இமேஜ் வச்சு இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். நம்பர் 7 இருக்கிறது தான் இப்போ ரீசெண்டாக அவர் போட்டுட்டு இருக்க ரிலீஸ் பாயிண்ட். அண்ட் இது ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது பாருங்களேன். சிஎஸ்கே 2024 சீசனில் எப்படி போட்டாரோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி பவுலிங் ஆக்ஷன் மேட்ச் ஆகுது.
இன்னும் ஒரு மைனர் சேஞ்ச் தான், அவரோட அட்டாக்கிங் ரிலீஸ் பாயிண்ட் பாருங்களேன், ஸ்டெம்புக்கு நேராக இல்லை, ஒரு 4th ஸ்டெம்ப் ஆர் 5th ஸ்டெம்ப் லைனில் இருக்குது. ஸோ என்ன தான் பவுலிங் ஆக்ஷன் சேமாக 2024 சீசனில் போடுற மாதிரி போட்டாலும் அவரோட பவுலிங் ரிலீஸ் பாயிண்ட் அந்த லைன் பார்க்கும்போது அது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் சில இமேஜில் வந்து இன்னும் ஹைட்டாக போடுறாரு, பழைய ஆக்ஷன்லாம் மாறலன்ற மாதிரியும் பார்த்தேன். பட் அது எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்லோயர் பால் தான் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 2 இமேஜை பாருங்கள், அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்லோயர் பாலை போடுறாரு. ஸோ அதனால் லைக் அந்த ஸ்லோயர் பால் பிச்சாகி திரும்பணுன்றதுக்காக கூட அப்படி இருக்கலாம். ஹாரி ப்ரூக்கு ஒரு ஸ்லோயர் ஷார்ட் பால் விக்கெட் எடுப்பார். ஸோ அது ஆல்மோஸ்ட் இந்த லங்கா T10 லீக், அதாவது நம்பர் 1 இருக்க பவுலிங் ஆக்ஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போடுறாரு. பட் இன் தியரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பழைய ஆக்ஷனில் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பட் நான் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இந்த ஸ்டெம்ப் லைனில் போடாதனால லைக் அதனால பேட்டர்ஸ்க்கு அவ்வளோ டைம் கிடைக்குதா, ரூம் கிடைக்குதா அடிக்கிறதுக்குன்ற ஒரு கொஷின் மார்க் எனக்கு இருக்குது. ஒரு தியரி என்னென்னா, ஸ்டெம்புக்கு நேராக பேட்ஸுக்கு நேராக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போடும்போது லேட் ஸ்விங் ஆச்சுன்னா போல்ட் ஆகாமே ஒரு எல்பிடபிள்யூ ஆக வாய்ப்பு இருக்குன்னு கூட பேட்டர்ஸ் பயப்படலாம். அந்த ஒரு ப்ரெஷர்னால கூட மேபி அப்போ மிஸ் பண்ணி அவுட் ஆகியிருக்கலான்னு தோணுது. ஈவன் இது உண்மையாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெம்புக்கு வெளியே போடுறனாலே 45 ரன் கொடுத்தாருன்ற கொஷின் மார்க்கு எனக்கு இருக்குது. பட் எனிவேஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாருன்னு தெரியல. பட் இந்த பவுலிங் ஆக்ஷனை பார்க்கும்போது சேம் பவுலிங் ஆக்ஷன், பட் அந்த ரிலீஸ் பாயிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கம்மிங் பேக் டு த மெயின் கொஷின், சிஎஸ்கே பத்திரானாவை ரிலீஸ் பண்ணி தப்பு பண்ணிருச்சான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த சுச்சுவேஷனில் அது தப்பு இல்லை. நம்ம டீமில் 1008 ஓட்டு இருந்துச்சு, டெஃபினட்டாக ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பத்திரானா இனிமேல் ஃபியூச்சர் ஸ்டார் ஆகி ஒரு பெரிய லசித் மலிங்கா மாதிரி உருவானால் அது கேகேஆரில் தான் நடந்தால். இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம், சிஎஸ்கே ஃபியூச்சரை நோக்கி பிளேயர்ஸை க்ரூம் பண்ணாமல் மிஸ் பண்ணது தான். அதோட கான்சிக்வன்ஸாக தான் அந்த ஒழுங்கான சீசன் அமையாமல் போச்சு, பிளேயர்ஸ் யாருமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. தென் அதுக்கப்புறம் ஒரே சீசனில் எல்லாத்தையும் மாற்றுவோன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷனில் இறங்கியிருக்கோம். பட் எனிவேஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு, இனிமேல் அந்த பையன் நல்லா பண்ணால் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் ஆக வேண்டியது தான் கைஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லா ஜெனரேஷனல் டேலண்ட்ஸ் எல்லா நல்ல பிளேயரும் வச்சிருந்த டீம்லாம் வின் பண்ணதே கிடையாது. போன நாள் ஒரு பிரவுஸ் வந்திருக்காரு நினச்சிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிக்க வேண்டியது தான். இருக்கிற டீமை எல்லாருமே ஒரு நல்ல 11-12 பேரை செட் பண்ணிட்டு வின் பண்ண பார்க்கணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது கைஸ். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ரைட்டு, அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து சிஎஸ்கேக்கு வரப்போகிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து காசி சார்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு கைஸ். இதில் என்ன பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே வந்த கமெண்ட் தான் மெயின் ஹைலைட்டு. நம்ம ராஜமணி ஆர்ஆரோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சாக இருந்தார்ல முன்னாடி அஸ்வின் இருக்கும் போது, ஸோ அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி ஃபார் யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாரு. ஸோ சஞ்சுவுக்கு போட்ட மாதிரி தான் இங்கேயும் போடுறதுனால மேபி உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது கைஸ். பட் அந்த எமோஜிலாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஃபேன்ஸ் அளவுக்கு டீகோட் பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே ரிலேட்டட் மாதிரி ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பட் எஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அவரோட ரீசெண்ட் வீடியோவில் சஞ்சு சாம்சன் டெக்னிக் ரிலேட்டடாக சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பாரு. டெக்னிக்கை விட மைண்ட் செட் ப்ராப்ளமாக இருக்கலான்ற மாதிரி கூட ஒன்று சொல்லியிருப்பாரு கைஸ். மேபி அதுதான் சஞ்சு சாம்சனோட உண்மையான இஷ்யூவாக கூட இருக்கலாம். சடனாக நல்லா பண்ணவர் என்ன திடீர்னு இந்த மாதிரி குளறுபடி ஆடுறாருன்ற கொஷின் மார்க் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. அண்ட் ஈவன் நான் போன வீடியோ சொன்ன மாதிரி எனக்கு இது பெருசாக ஒரே இல்லை கைஸ். கண்டிப்பாக ஐபிஎல் நல்லா பண்ணிடுவார், ஏதாவது சமாளிச்சிருவார்ன்ற மாதிரி தான் நம்பிக்கையில் நான் இருக்கேன். அதே போல் தான் ஆயுஷ் மாத்திரைக்கும் நம்புகிறேன். ஆயுஷ் மாத்திரை இப்போ ஒழுங்காக ஆடுறதில்லை, பவுலிங்கில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அவரோட பவுலிங்லாம் நம்ம ஐபிஎல்ல போட முடியாது. பட் ஸ்டில் அவரோட பேட்டிங் நார்மல் ட்ராக்ஸ்லாம் கண்டிப்பாக 30 odd ரன்ஸ் ஈஸியாக அடிச்சிடுவார் கைஸ். மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு 30-20 ரன் அவர் கொடுத்தாலே போதும். 10-12 பாலில் 30-35 ரன் கொடுத்தாருன்னா அதுவே ஒரு போதுமானதாக இருக்கும். குயிக் ஸ்டார்ட் நம்ம எடுத்து கொடுப்பாரு பவர் பிளேலேயே. நம்ம அங்கே தான் லேக் ஆகிறோம் ரொம்ப வருஷமாக. ஸோ அந்த வேலையை மட்டும் அவர் பண்ணி கொடுத்தா போதும். பட் அதுலேயும் அவர் ரொம்ப நாள் ஃபெயில் ஆனால் பேக்கப்புக்கு ஊர்வில் பட்டேல் இருக்காரு. பட் அவரும் ஃபெயில் ஆனார்னா அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை டீமில். ஸோ அதனால் இருக்கிற பிளேயரில் யார் ஆடினாலும் சரி அவங்கள பேக் பண்ணி ஏதோ பண்ணுங்கடா நல்லா பண்ணுங்கன்னு நம்ம விட வேண்டியது தான் கைஸ். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் வந்து சஞ்சு சாம்சனோட ஓவரால் ஃபார்ம் பற்றி நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஈவன் ஆயுஷ் மாத்திரோட இன்னிங்ஸ்லாம் பார்க்குறீங்களா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. வீடியோஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை.